ஹலோ ஷோல் வெல்கம் டு இடன் அக்வாட்டிக்ஸ். இந்த டேங்க்கில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, நல்லா கொஞ்சம் டேன் ஆகிருக்கு. ஸோ வீடியோவில் பார்க்கும்போது கலர் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா லீஃப் போட்டுருக்கான டேன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து மீன் இருக்குது, சென்னை கிளர்த்தின்னு சொல்லக்கூடிய மீன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட்னால ஆளும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறானுங்க முக்கால்வாசி உள்ள. ஸோ வந்து இந்த டேங்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 20 கிட்ட இருக்குது மீன். ஸோ இதுங்களை வந்து ப்ரீட் பண்ணணுன்ற ஆசைக்காக தான் வச்சுருக்கேன். அண்ட் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பேர் ஆகும். ஸோ அது வந்து நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். அண்ட் இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேபிஸ் தான். இதுதான் வந்து நம்ம வந்து சேலுக்கு போட்டிருந்தோம். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து புக்டு. நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து நான் இந்த ஷிப்மெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இதுக்கு நடுவில் யாரோ கேன்சல் பண்ணாங்கன்னா நான் வேணால் திருப்பி குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க. நான் லிமிடெட் பீஸ் தான் இருக்குது என்கிட்ட டோட்டலாகவே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடல்ட்ஸ் தான். ஸோ இவங்க தான் பேர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். நானும் வந்து அப்பப்போ டேங்க்கில் வந்து பார்க்குறேன். பட்டு ஒரே டேனாக இருக்கனால பார்க்க முடியல என்னால். அண்ட் இது வந்து இப்போது க்ளீன் பண்ணி ஆகணும். 2 டேங்க்கையும் க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இலையை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறது முக்கியம். ஏன்னா இவங்க இலைக்கடியில் அவங்க போய் உட்காந்துப்பானுங்க. நான் அதுக்கு அடியிலலாம் அந்த பைப்பெல்லாம் விடும்போது அந்த பைப்பு போட்டு கடிப்பானுங்க. அதெல்லாம் பண்ணுவானுங்க. கொஞ்சம் இலையெல்லாம் இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவானுங்க. அதனால் வந்து இந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும். எதுக்கு ப்ரோ இதை வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து க்ளீன் பண்ணும்போது என் கை அப்படி இப்படி அசையுதில்ல, அதை பார்த்து வந்து திடீர்னு அந்த இலைகள்லேருந்து வந்து என் கையை கஷ்ட போகிறானுங்க. ஸோ வந்து எனக்கு கஷ்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, க்ளீன் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இந்த இலையெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு அவனுங்களை வந்து ஃபுல்லாக ஓப்பனில் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என் கையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டானுங்க. அதனால் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இது மட்டும் இல்லை, சின்ன டேங்க்லேயும் நான் வந்து இலைய போட்டு வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து அங்கேயும் அதே பிஹேவியர் தான். ஏன்னா நான் வந்து இப்போ அந்த டேங்க்லேருந்து இலைய ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி இந்த டேங்க்கில் போட்டேன். பிகாஸ் அந்த மீன் சேலுக்கு இருக்குது. ஸோ அது வந்து எத்தனை மீன் இருக்குது அண்ட் எல்லாம் ஃபீட் எடுக்குதான்றதை எனக்கு பார்க்கணும். அதனால் வந்து அதில் இலை இருந்தால் நம்மளால் வந்து அதை பார்க்க முடியாது. அதனால் அங்கே இலை இல்லாமல் இருக்குது. ஸோ இங்கே வந்து இலைய போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து நம்மக்கிட்ட பர்மனெண்ட்டாக இருக்க போகுது, அதனால தான். அங்கே பாருங்கள், ஃபில்டராண்ட பாருங்கள் எத்தனை பேர் இருப்பானுங்கன்னு. ஸோ வந்து இப்போது இதுங்களை பிடிச்சி காட்டுறேன், எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாமா? கொஞ்சம் நான் வந்து அடல்ட்ஸை தான் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். பட் என்ன மாட்டுதுன்றதை பார்ப்போம். அதை வந்து பிடிச்சி காட்டுறேன். இப்போ வந்து ஒரு தோராயமாக ஒரு கலர் இருக்குன்றத வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பிடிக்கும்போது கை உள்ளே ஊட்டி உள்ளாத போட்டு அலப்பியாச்சு. ஸோ இப்போ வந்து பிடிச்சி காட்டும்போது கலர் ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ஸோ அதிலே எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பெருசு எடுத்திருக்கேன். ஸோ அடல்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ் தான் வளருமே. இப்போ ரொம்ப சின்னதாக தான் வரும், கன்ச்சியோட சின்னதாக தான் வரும். ரொம்ப பெருசாகவே நான் அதை வளர்ந்து பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்க, ஆக்சுவலி பார்க்க கன்ச்சுவா மாதிரியே இருக்கும், ஏன்னா கன்ச்சுவா கிடையாது. இது கையில் வந்து பேண்ட்ஸ் இருக்கும், ரிங்காக இருக்கும் கையில். அது வந்து அதோடய இடத்த தான் இப்போ நான் மறைச்சிட்ருக்கேன். அதோடய பெட்ரோஃபின்ஸ் வந்து காட்டினா டேங்க்கில் ரிலீஸ் பண்ணி காட்டணும். பட் இப்போ வந்து தெரியாது. இப்போ டல்லாக தான் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால மீனோட அந்த பெட்ரோஃபின்ஸ்லாம் மறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து டல்லாக தான் இருக்கும். ஸோ அது காட்டுறதுன்றது சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ நல்லா இதுங்களுக்கு ஒரு டேங்க் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இதில் ஏதோ ஒரு பேர் ஒன்று செட் ஆனால் எனக்கு போதும்னு இருக்குது. ஒன்றே ஒன்று, அதுக்கப்புறம் போதும் அதை எப்படியாவது ப்ரீட் பண்ண கற்றுக்கணும். அப்புறம் பொறுமையாகவே பேர் செட் ஆகிக்கோங்கன்னு விட்டுருவேன். ஸோ ஏதோ ஒரு பேர் செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு டேங்க் செட்டப் பண்ணணும் தான் இருக்கேன். அண்ட் ஷோவில் இன்னொரு விஷயம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒயிட் கலர் ரிங் வரணும்னு ஆசை. ஏன்னா மோஸ்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த சென்னாவனா எடுத்துக்கோங்க, அந்த அவுட்லைன் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஆரஞ்சு இல்லை ரெட்டு வந்துடும். பட் ஒயிட் ரொம்ப ரேரு. எனக்கு வந்து ஒயிட்டு தான் வேணும். இதில் 1, 2த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லில் தான் ரெட் இருக்குது. பட் மேலே இருக்க ஃபின்னுக்கும் கீழே இருக்க டார்சல் ஃபின் அண்டு ஆனல் ஃபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஃபின்னுக்கெலாம் வந்து டிப்பில் ஒயிட் இருக்குது. ஸோ எனக்கு அந்த டெய்ல்லேயும் ஒரு ஒயிட் வேணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ரேர், வைல்ட்லி அது ரேர் தான் அந்த கலர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் பெருசு. ஸோ இப்போ ப்ரீவியஸாக பிடிச்சதோட பெருசு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நல்லா ஃப்ளார் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் பாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரே இருக்காது. இதோட பாடி வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும், சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்கும். என் கையில் இது வந்து அந்த ஒயிட் இது இருக்குது பார்த்தீங்களா கீழே, அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் டேங்க்கு கீழே, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்கிறானுங்க. ஸோ வந்து இதை பிடிக்கும் போது உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்போ என் கையில் அதை வச்சு காட்டும்போது அதோட கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ அது வந்து பார்க்கும்போது அந்த கலரில் இருக்காது. இப்போ வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும்.
அண்ட் இதை பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்றத. அண்ட் இது இன்னும் நல்லா கொஞ்சம் டார்க்கர் கலரில் இருக்குது. இந்த மீன் வந்து வேறு ஏதாவது மீன் கூட பேர் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்டு வந்து இது வந்து மெயிலாக ஃபீமேலான்னு தெரில, நான் இன்னும் எச்சே பார்க்கல. அண்ட் அதையும் வந்து பார்க்கணும். ஸோ வந்து எத்தனை மெயில் இருக்குது எத்தனை ஃபீமேல் இருக்குதுலாம் எனக்கு தெரியல இந்த டேங்க்கில். பட் கண்டிப்பாக மெயில் அண்ட் ஃபீமேல் இருக்கும். அதெல்லாம் உட்காந்து எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு கூட்டத்தில் இருக்கட்டும், அப்படியே பொறுமையாக பேர் ஆகட்டும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில் இருக்கேன். ஏன்னா எத்தனை மெயில் எத்தனை ஃபீமேல் இருக்குது இதெல்லாம் பார்த்து நான் உட்காந்து பேர் ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தேன்னா வச்சுக்கோங்களேன், என்னன்னு தெரியல, எனக்கு பேர் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் எதுவுமே பார்க்காம விட்ருக்கேன். ஸோ பேர் ஆகட்டும், எதுவும் நான் பார்க்க போகிறதே இல்லை கடைசி வரைக்கும். இப்போ பேர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து அழகாக பிரித்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஸோ இப்போ வந்து பேபிஸ் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதுதான் வந்து நம்ம வந்து செல்லிங்க்கு வச்சுருக்கிறது. எல்லாமே புக்குடு, எல்லாமே அனுப்புகிறேன். அடுத்த இந்த பொங்கல் ஹாலிடேனால அனுப்பாமல் வச்சுருக்கேன். ஸோ இந்த பொங்கல் ஹாலிடே முடிஞ்சக்கப்புறம் நான் அனுப்புகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ் பாருங்கள். அண்டு பேபிஸோட ஃபின்ஸில் கலர்ஸ் உங்களுக்கு லைட்டாக தெரியும். ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என் டேங்க்கில் வந்து பேக்ரவுண்ட் கலரே வந்து ஒயிட்டு தான். ஐ மீன் பேக்ரவுண்டில் பாட்டம் கலரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பாங்க. அண்டு கையில் வந்து ரிங்ஸ் இருக்குது. ஸோ ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விசிபிளாக இருக்காது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்னால அதை வந்து பிளெண்ட் ஆகி வச்சுருக்காங்க. அந்த கலரே ரிங்ஸ் கலரே போயிருக்கும். சன்னா கன்ச்சுவாக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கையில் ரிங்ஸுன்றது வெறும் 1 தான் இருக்கும், 1 இல்லை 2 தான் இருக்கும். பட் இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 4-5 ரிங்ஸ் இருக்கும். ஸோ நல்லா இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்ல ஒரு டேங்க் செட்டப்பில் வச்சுருந்தீங்கன்னா அதோட கையில் இருக்க அந்த ரிங்ஸை வந்து நம்மளால் இன்னும் விசிபிளாகவே பார்க்க முடியும். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அந்த கை அப்படியே ரிங்காக இருக்கும்போது இப்படி நீந்தும் போது அதை வந்து பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து பார்க்க கன்ச்சுவா மாதிரி இருக்கும். எனக்கு கன்ச்சுவா கிடையாது, அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, க்ளீனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டியூப்பை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து சக் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன் கிராவிட்டியோட ஹெல்ப்போட. பட் இந்த டேங்க் வந்து தரையில் தான் இருக்குது. நான் அதை சக் பண்ணி அப்படியே தரையில் தான் போடுறேன். அப்போ எப்படி ப்ரோ இது வந்து சக் பண்ணி எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே கிராவிட்டி ஹெல்ப் தான். ஸோ இந்த டேங்க்கில் தண்ணியோட லெவல் அதிகமாக இருக்கும். நான் வந்து சக் பண்ணி எடுக்கிற இந்த கண்டெய்னரில் தண்ணியோட லெவலே இருக்காது. ஸோ வந்து இங்கே வந்து ரொம்பிட்டே இருக்கும். ஸோ பொறுமையாக சக் பண்ணிட்டே, உங்களுக்கு தெரியுதுங்களா பொறுமையாக சக் பண்ணுறது. ஸோ வந்து என்னென்னா ஈக்குவல் லெவல் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஈக்குவல் லெவல் வர வரைக்கும் இது வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளும் அது வந்து அழுக்க முன்னே அழகாக எடுத்துடலாம். பட் தரையில் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஃபைனலி நம்ம வந்து பொறுமையாக அந்த வேலையை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா முடியும். கொஞ்சம் மெனக்கிற வேலை தான் எனக்கு இது. ஆனாலும் முடிச்சிடணும். ஏன்னா முடிக்காமல் விட்டேன்னா மீன் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்து போயிடும், இல்லாட்டி ஏதோ டிசீஸ் வந்துடும். இது கொஞ்சம் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ண வேண்டிய நிலமை வரும். நிறைய கவுண்ட் இருந்தால். கம்மியாக இதே மாதிரி கம்மி கவுண்ட் இருந்ததுன்னா நான் வந்து வெறும் 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா நான் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே அதை வந்து நார்மலாகவே விட்டுருவேன். அண்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி வந்து ரெயின் வாட்டர். மழை பெஞ்சாதான். ஸோ வந்து மழை இப்போ பெய்யல, அதனால் ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி நான் ரெயின் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே பாருங்கள் உள்ளே இப்போவே வந்து கொஞ்சம் லைட்டாக புல்லிஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நார்மல் தான். ஸோ இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இந்த டேங்க்கும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றிட்டேன். ஏன்னாலும் இது கொஞ்சம் கலங்கி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பலாம் நான் வந்து க்ளீன் பண்ணல. நான் இந்த சேலுக்கு இருக்க மீன் டேங்க் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். அண்டு 2 டேங்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டாப்அப் பண்ணிட்டேன். அது வந்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா என் கை வந்து 2 கை எனக்கு தேவைப்படுது, அதனால தான். ஸோ ஒரு கையில் கேமரா வைக்க முடியும். அண்ட் இந்த டேங்க் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இந்த டேங்க்கில் தான் நம்ம அப்கமிங் நியூ ஸ்டாக் வரப்போகுது, அதனால தான். அண்ட் ஷோவில் ஒரு 1/2 hour கழிச்சு நான் வந்து மீனுக்கு ஃபீட் பண்ண வந்துட்டேன். ஏன்டா க்ளீன் பண்ணேன்னு இருக்குது எனக்கு. ஸோ ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இல்லை 2 hours கழிச்சு க்ளீன் பண்ணிக்கலான்னு தோணுது. ஸோ ஏன்னாலும் நான் சிக்கன் தான் ஃபீட் பண்ண போகிறேன். நல்லாவே வந்து கொஞ்சம் தண்ணியை கண்டாமினேட் பண்ணிவிடும் அது. ஸோ இப்போது உடனே க்ளீன் பண்ண தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ பட் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சாப்பிடுவானு பாருங்கள். அப்படியே பாட்டு பாட்டு சாப்பிடுவானுங்க. சிலதெல்லாம் வந்து ஷை ஆகி பின்னாடி தான் இருக்கும். ஏன்னா நான் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி தானே ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து சிலது மட்டும்தான் தைரியமாக வந்து எடுக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் உள்ளே தூக்கி போடணும். ஸோ அவனுங்க வந்து அங்கே தான் இருக்கானுங்க, அவனுக்கு வந்து கிடைக்காது. இது அப்படியே கொஞ்சம் கையில் எடுத்து உள்ளே தூக்கி போடுவோம். ஸோ வேணுன்றவனுங்க போய் உள்ளே போய் சாப்பிட்டுப்பானுங்க. எப்படி அக்ரெசிவாக சாப்பிட்றானுங்க பாருங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரவுண்டு எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா முக்கால்வாசி வீடியோ காட்டுறதுக்கே முன்னாடியே போட்டேன். ஸோ பின்னாடி 1-2 பேர் இருக்கானுங்க, அவனுக்கு வந்து ஃபீட் எடுக்கலை. ஸோ அதனால் வந்து அவனுக்கு அடுத்த ரவுண்டு வந்து சின்னதாக எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா, அவனுக்கு அதை போடுவோம். அண்ட் ஷோல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து இதை வந்து பின்னாடி தான் தூக்கி போட போகிறேன். ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களுக்கு அதிகமாக கிடச்சிச்சு. பின்னாடி 1-2 தான் இன்னும் கிடைக்கல.
எப்போவுமே நீங்கள் சன்னா நிறைய வச்சுருக்கீங்கன்னா டேங்க்கில், ஃபீடை வந்து 4 கார்னர்ஸ்லேயும் போடுங்க. அண்ட் மிடில்லையும் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஓகேங்களா? ஏன்னா எல்லோரும் வந்து சாப்பிட்ணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த டேங்க்கில் இருக்கிறவனுங்களுக்கு ஃபீட் பண்ண போகிறேன். ஸோ இவனுங்க சுத்தம் குட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப துருதுருன்னு இருப்பானுங்க. இவனுங்க கொஞ்சம் வளர்ந்தவனுங்களா கொஞ்சம் பயந்தா வந்து எடுப்பானுங்க. ஸோ அவ்வளோ இதாக மாட்டானுங்க. ஸோ பாருங்கள், அதில் ஒரே ஒரு குட்டி பையன் வந்து எடுத்துகிட்டு போகிறான் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் சைஸானதெல்லாம் இருக்குது, அது வராது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பழகணும். அதுவும் இல்லாமல் இப்போது இன்றைக்கி வந்து டேங்க்குள்ளே கையை விட்டேன்னா, அதனால் கொஞ்சம் தயங்கி தான் எடுப்பானுங்க சாப்பாடே. ஸோ அதனால் வந்து இந்த தடவை ஒரு ஆட்டோட நிறுத்திக்க போகிறேன் இதுங்களுக்கு. ஸோ இதில் இருக்க எல்லா மீனுக்கும் ஒரு ஆட்டு போதும். ஏன்னா எல்லா மீனுக்கும் 2 பீஸுன்ற கணக்கு தான் பிரிச்சிருக்கேன். ஸோ சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கப் 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 கப்னு சவுண்டு கேட்கும். ஏன்னா உள்ளே போட்டு அடி அடிப்பானுங்க சாப்பாடை. இப்போ லைட் ஆனில் இருக்கனால அப்படியே கம்முன்னு இருக்கிறானுங்க. ஸோ ஓகே ஷோல், இவனுக்கு வந்து சாப்பிட்டோம். நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம். அண்ட் ஷோல் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மீன் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக்கி டெயில் பேரடைஸ் ஃபிஷ், இந்தியன் பீட்டான்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி வந்து இந்த மீன் வந்து ப்ரீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் இதையும் கொஞ்சம் கொண்டு வந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கிடைக்கல, எல்லாமே வந்து மெயிலாக இருக்குது. அண்ட் குட்டி குட்டியாக ஏதோ இருக்குது. அதில் ஏதோ ஒன்று ஃபீமேலாக இருக்கணும்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அது மெயிலாக ஃபீமேலான்றதை. அப்படி ஆயிடுச்சுன்னா இதை வந்து ப்ரீட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ அதுக்கு தான் இதை வச்சுருக்கேன். அண்ட் ஷோல் இந்த வீடியோலாம் எதுக்கு போட்டேன்னு கேட்டிங்கன்னா, சும்மா போடணும்னு தோணுச்சு. அதனால் வந்து இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேங்களா? ஸோ இதுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்யூச்சர் டேங்க் செட் பண்ணணும் தான் இருக்குது. அதெல்லாம் ஃப்யூச்சரில் பண்ணலாம்.